ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, இந்த சாயப்பாவை வழங்கி நம்பிக்கையோட 4 தொட்ட உனக்கு கண்டிப்பா நீயே எதிர்பாராத அளவுக்கு சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை தான் அமைச்சு தரப்போறேன். இந்த எண் தான் உன் எதிர்காலத்தை முடிவு செய்ய போற எண்ணாக இருக்க போகுது. ஆமென் சொல்லவே. நீ நல்லா யோசிச்சு பாரு. எண்கள் இல்லாமல் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. உதாரணத்துக்கு, நீ காலையில் எந்திரிக்கும் போது எவ்வளோ மணின்ற பார்க்குறதும் எண்கள் தான். அன்னைக்கு என்ன தேதிங்கிறத பார்க்குறதும் எண்கள் தான். நீ எந்த விஷயத்துக்கு எத்தனை மணி கிளம்பணுன்றதும் எண்கள் தான். அதே போல் வண்டியில் போறியா, அந்த வண்டியிலும் இருப்பது எண்கள் தான். இப்படி பல விஷயங்கள், நீ பிறந்த நாளாகட்டும் தேதியாகட்டும் எல்லாமே எண்களை சுற்றி சுற்றி அமைந்த ஒரு விஷயமா இருக்குது. அப்படி இருக்கும்போது உன் எதிர்காலத்தை அழகாக்கக்கூடிய அந்த சிறப்பான எண் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை உன் கண்களில் காட்டி உன்னையும் தொட வச்சிருக்கேன் செல்லமே. இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட்டதின் மூலமா உன் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் விலகி இனி வரக்கூடிய எதிர்காலத்தில் நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியாக நடந்தே தீரும். நீ யார்கிட்ட கேட்டாலும் கிடைக்காத விஷயத்தை இந்த சாயப்பா உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்க வந்துட்டேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் நிம்மதியாக இரு. நீ மனமுருகி என்னிடம் வைத்த அத்தனை வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியை உண்டாக்கி தருவேன். இன்னையோட உன் கஷ்டங்கள் அனைத்தும் முடிஞ்சு போய் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது. இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட்ட உனக்கு நீண்ட கால ஆசைகளையும் நிறைவேற்றி உன்னை நிம்மதியாக நான் வாழ வைக்கிறேன். எல்லாத்தையும் நானே உனக்கு கொடுப்பேன்னு என்னையே நம்பி இருக்கும் என் பிள்ளை. இத்தனை நாளாக நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அது நடக்க போகுது. உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக மகிழ்ச்சியாக வாழ வைக்க நான் வந்துட்டேன் அல்லவா. நீ நினைச்சதையெல்லாம் சிறப்பாகவே உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன். உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்ற தைரியத்தோட துணிச்சலாக உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. என் கண்ணுக்குள் வைத்து பாதுகாக்கும் இந்த சாயப்பா நீ எல்லா விஷயங்களுக்காக ஆசைப்பட்டாலும் அது அனைத்தையும் கொடுக்க கடமைப்பட்டுள்ளவனாகவே இருக்கேன். ஏன்னா ஒரு தகப்பன் தன் பிள்ளை ஆசையாக எதையாவது கேட்கும்போது தரமாட்டேன்னு மறுக்க முடியாதல்லவா. நீ கேட்டதையெல்லாம் நிச்சயம் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்குறேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி நல்ல மாற்றங்களை உருவாக்கி உன்னை வெற்றி பாதையில் வழிநடத்தி கொண்டு போக வேண்டியது என்னுடைய பொறுப்பு. யாராவது உன்னை அவமானப்படுத்தினாலும் அசிங்கப்படுத்தி பேசினாலும் அவங்களுக்கு வார்த்தையில் பதில் சொல்லாதே. உன்னை தலைநிமிர செய்ய வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய கடமை. நான் இருக்கும்போது உன் வாழ்க்கையில் மற்றவர்களை முடிவெடுக்க அனுமதிக்க மாட்டேன். யார் என்ன செஞ்சாலும் கடைசியில் நான் எடுக்க போகிற முடிவின் மூலமாக உன் வாழ்க்கை மாறும். என்னை முழுவதுமாக நம்பி இருக்கும் உன்னை இந்த சாயப்பா நிச்சயமாக காப்பாற்றுவேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை திசை மாற விட மாட்டேன். என் உயிருக்கு உயிரான பிள்ளையாக இருக்கும் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறதுக்கான ஒரு நல்ல வழியை நான் காட்ட போகிறேன். நிச்சயம் நீ ஜெயிக்க தான் போகிற. உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை அழகையாக உன்னை நிம்மதியாக வாழ வச்சு மகிழ்ச்சி படுத்த வேண்டியது இனிமேல் என்னுடைய பொறுப்பு தான் என் செல்லமே. உனக்கு எதிராக இத்தனை பேர் வேலை செய்கிறாங்களே, உனக்கு எதிராக இத்தனை துரோகிகளா இத்தனை விரோதிகளான்னு உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களை பார்த்து நீ கலங்க வேண்டாம். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டிய அவசியமில்லை. நடப்பதையெல்லாம் உனக்கு நன்மையாக நல்ல விதமாக நானே நடத்தி கொடுப்பேன். குறையில்லாத நிறைவான நிம்மதியான வாழ்க்கை இந்த சாயப்பா உனக்கு கொடுக்குறேன். உன் துன்பங்களை தீர்த்து இன்பங்களை கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்ற நம்பிக்கையோடு இரு. அந்த நம்பிக்கையை நிச்சயம் உன்னை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்லும். இந்த உலகத்தில் கஷ்டமான விஷயங்கள் வேணும்னா நிறைய இருக்கலாம், ஆனால் முடியாததுன்னு எதுவுமே இல்லை. நம்பிக்கையோட முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைச்சே தீரும். எல்லார்கிட்டையும் ஆலோசனை கேளு, ஆனால் நீ என்ன செய்யணுங்கிறத நீ தான் கடைசியில் முடிவெடுக்கணும். எப்போதும் எந்த முடிவை எடுப்பதற்கு முன்பாகவும் குழப்பம் இல்லாமல் மனசை ஒருநிலைப்படுத்தி என்னை நினச்சிக்கிட்டு முடிவு எடுத்தினா அந்த முடிவை உனக்கானதாக உனக்கு சாதகமானதாக நல்ல விதத்தில் நானே நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. நீ நினைத்ததையெல்லாம் அடைவதற்கு நிச்சயமாக நான் வழிகாட்ட தான் போகிறேன். நீ கலக்கம் இல்லாமல் தைரியமாக செயல்படு.
எதிர்காலத்தை நினச்சி உனக்கு கவலை வரும்போதெல்லாம் என் சாயப்பா எனக்கு வழிகாட்டுவார், இதுவரைக்கும் என்னை வாழ வச்சவர், இதுவரைக்கும் என் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்தவர், இனிமேலும் எனக்கு வழிகாட்டுவார், என்னை வழி நடத்துவார்ன்ற நம்பிக்கையோட நீ கடந்து போக தயாராகு. எல்லாத்துக்கும் உரிய நேரம்னு ஒன்று இருக்குது. கண்டிப்பாக உனக்கான வெற்றிக்கான நேரம் வரப்போகுது. உன் பொறுமைக்கான மகிழ்ச்சியையும் வெற்றியையும் கொடுக்க நான் இருக்கேன். இப்போது நீ சந்திக்கும் சோதனைகள் எல்லாம் உனக்கான வெற்றியாக மாறதான் போகுது. எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னை தைரியசாலியாக நான் வாழ வைப்பனே தவிர நீ தோத்து போக துவண்டு போக விட்டுட மாட்டேன். உன்னுடைய உழைப்பை அலட்சியம் செய்பவர்களே நினச்சி நீ கவலைப்பட வேணாம். உன்னுடைய கடின உழைப்பு கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் விதத்தில் மாறப்போகுது. எது எப்படி இருந்தாலும் நீ நிம்மதியாக இரு. உனக்கான வெற்றியை கொடுத்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உண்டாக்கி தர நான் இருக்கேன். எந்த சூழலிலும் எந்த நேரத்திலும் இந்த சாயப்பாவை மனசார நம்புறவங்களுக்கு கண்டிப்பாக நான் கஷ்டத்தை கடந்து வெற்றியை கொடுப்பேன் என் செல்லவே. எப்போதுமே உன் மனசுக்குள்ள உன் பிரச்சனைகளை பற்றி மட்டுமே தான் நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க. பிரச்சனைகளை தாண்டி உன்னை சுற்றி நடக்கிற சந்தோஷமான விஷயங்களில் உன் மனசை திசை திருப்பு. கூடிய சீக்கிரம் உனக்கு இருக்கிற எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் எதிர்காலத்தை நான் பிரகாசமாக மாற்றி காட்டுறேன். நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும். உன் குறிக்கோளில் தெளிவாக இருக்கணும். இடையில் வரும் பிரச்சனைகளை உன்னால் சரி செய்ய முடியலையேன்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்பிக்கையோடு நீ இருந்தீன்னா எல்லாத்தையும் நல்லபடியாக நானே நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ கண்ட கனவு வாழ்க்கையை நனவாக்கி நிஜமாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் அருளால் நிச்சயம் நான் உனக்கு வெற்றிகளை உண்டாக்குவேன். நீ கஷ்டப்படும்போது உனக்கு உதவி செய்ய ஒருத்தரும் இல்லையேன்னு வருத்தப்படாத. உண்மையான அன்பு பக்தியும் கொண்ட உனக்கு உதவி செய்வதற்காக எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் நான் வருவேன். இப்போது நீ வடிக்கும் கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை தரதான் போகிறேன். நீ வருத்தப்படும் விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உன் மன வருத்தத்தையும் வேதனையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியையும் நான் கொடுக்க தான் போகிறேன். எல்லாமே உடனுக்குடனே நடக்கணும்னு நினைக்காத. வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா வழி இல்லாமல் கனவு மட்டும்தான் காண முடியும். ஆனால் கனவை நிஜமாக்குறதுக்கு வாழ்க்கையில் வழி இல்லாமல் வெற்றி பெற முடியாது என் செல்லமே. நீ கண்ட கனவை நனவாக்குவதற்கும் நிஜமாக்குவதற்கும் முன்பாக 1000 பிரச்சனைகளும் தொல்லைகளும் வரும். அதன் மூலமாக உனக்கு வலிகளும் வேதனைகளும் வரும். அதை தாண்டி தான் நீ நினச்சதை உன்னால் செய்ய முடியும். ஆனால் வலியும் வேதனையும் கஷ்டமும் வந்தாலும் அதுக்கு சக்தி ரொம்ப அதிகம். உன் முயற்சியை மட்டும் கைவிடாதே. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நான் வெற்றி பயணத்தை உண்டாக்குவேன். நீ ஜெயிப்பதற்கும் வெற்றி பெறுவதற்கும் நானே உனக்கு துணையாக வழிகாட்டியாக இருக்க போகிறேன். இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள் தான். நீ எதை நினச்சும் கலங்க வேண்டாம். நான் உன்னை உயர்ந்த இடத்துல உட்கார வைக்கிறேன். உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் அற்புதத்தை நடத்தி கொடுக்கவே நான் வந்திருக்கேன். நடக்கவே நடக்காது நீ நினச்ச விஷயத்தையும் நான் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். உன் மனசில் இருக்க பயம், கவலை, குழப்பம், யோசனைகள் அனைத்தையும் போக்கி உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன் என் செல்லமே. நீ எதிர்பார்த்தது கொஞ்சம் மாறி போனாலும் ஏமாந்துட்டோன்னு நினச்சி மனம் வருத்தம் கொள்ளாதே. உனக்கு எது சரியோ அதை நிச்சயமாக நான் நடத்தி கொடுப்பேன். உனக்கான நன்மையை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் நீ மனசாட்சிப்படி நடக்கும்போது மற்றவங்க அதை திமிர்னு சொன்னால் சொல்லிட்டு போட்டும். யாரோ சொல்கிற வார்த்தைகளுக்கெல்லாம் நீ வருத்தப்படாத. யாருக்கும் நீ விளக்கம் கொடுக்க தேவையில்லை. உன் மனசாட்சிப்படி நீ உண்மையாக நடந்துக்கோ. எல்லாமே உனக்கு நல்லதாக நன்மையாக நடக்கும்படி இந்த சாயப்பா செய்கிறேன். எதையும் அதிகமாக விரும்பவும் வேண்டாம், எதையும் அதிகமாக வெறுக்கவும் வேண்டாம். உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கேன். கொஞ்சம் உடம்புக்கும் மனசுக்கும் ஓய்வு கொடு. இந்த பூமியில் நீ செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. எல்லாத்தையும் நீ சிறப்பாக செஞ்சு வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுறேன். எதிர்மறை எண்ணங்களை மனசில் போட்டு வைக்காம அமைதியாக அத்தனையும் கடந்து போ. உன்னை பயமுறுத்தும் எண்ணங்கள் அதன் மூலமாக குறையும். உன்னால் முடியாது நினச்ச செயல்களை எல்லாம் என் அருளால் நீ சிறப்பாக செஞ்சு முடிப்பாய். நன்மைகள் யாவற்றையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். இப்போது இருக்கிற சூழ்நிலையை வச்சு நீ எந்த முடிவுக்கும் வர வேண்டாம்.
என்னை மனசில் நினச்சி அமைதியாக இருந்தீன்னா நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதை எல்லாம் நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நம்பிக்கையோட என்னை கூப்பிட்டினா நான் உனக்காக ஓடி வந்து உதவி செய்ய தயாராக இருக்கேன். இப்போது இருக்கும் சூழ்நிலைகளை வச்சு நீ வருத்தப்படாதே. உன் கூட நான் இருந்து நீ எதிர்பார்த்த விஷயங்களிலெல்லாம் வெற்றியை தரப்போகிறேன். கசப்பான சூழ்நிலைகளையும் கஷ்டமான நிகழ்வுகளையும் தாண்டி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு.